ஹாய் காய்ஸ். ஓகே, இன்றைக்கி என்ன நம்ம குக் பண்ண போகிறோன்னா புளிக்கறி, வெஜிடபிள் புளிக்கறி மை வெர்ஷன். ஓகே, அடுப்பு பற்றி வைங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. ஓகே, இது நீங்கள் மிக்ஸ் பாய்ஸ் இல்லைன்னா தாளிப்பு பாய்க்கணும். மீன் கறிக்கு எது பாய்ப்போமோ அதை தான் இதுலேயும் பாய்க்கணும். ஸோ மீனுக்கு பதிலாக நம்ம வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் வெடிக்கணும். ஓகே, இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். கார்லிக், அனியன், டொமேட்டோஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ். இது காராமணி. ஓகே, காராமணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, கலங்கு, கேரட், வெண்டிக்காய் அண்ட் ஆல்சோ முள்ளங்கிழங்கு, அப்புறம் முருங்கைக்காய் அண்ட் ஆல்சோ கத்திரிக்காய் பாய்க்க போகிறேன். ஸோ எது எது வீட்டில் இருக்கோ இந்த காய்கறிலாம் நம்ம பாய்க்கலாம். ஓகே, ஸோ வெங்காயத்தை போடுங்க, பூண்டை போடுங்க, வதக்குங்க. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் கலங்கு, கேரட், கத்திரிக்காய் இருந்தாலும் போதும். 3 ஜாமான் இருந்தாலும் ஓகே தான். என்னென்ன காய்கறி இருந்தாலும் பாய்க்கலாம். லீஃபோட லைக் பாயாம், சாவி அந்த மாதிரிலாம் பாய்க்கக்கூடாது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கலங்கு வகை தான் நீங்கள் பாய்க்கணும். ஓகே, இப்போ க்ரீன் சில்லிஸ் போடுங்க. ஓகே, கறி லீஃப், அப்புறம் டொமேட்டோ நான் 2 டொமேட்டோ பாய்க்கிறேன். ஏன்னா புளிக்கறிக்கு டொமேட்டோ ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கூட போட்டிங்கன்னா. ஸோ இது மீன் கறி மாதிரியே தான் நீங்கள் வைக்கணும். ஓகே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க 1 ஸ்பூன். ஓகே, இப்போ நல்லா வதக்குங்க. ஓகே கைஸ், இது ஃபார் பிகினர்ஸ். ஓகே, எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இல்லை. ஸோ நீங்களாம் உங்களோட வெர்ஷன்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ இது பிகினர்ஸ் அண்ட் ஃபார் மை சில்ட்ரன். ஓகே, ஸோ இதை நல்லா வதக்குங்க கைஸ். வதக்கிட்டு இது ஃபிஷ் கறி தூள் 4 ஸ்பூன் நான் தண்ணியில் கரைச்சிருக்கேன். ஸோ இதை போட்டு நீங்கள் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி போட்டிங்கன்னா இஸ் பெட்டர். நீங்கள் தூளை டைரெக்டாக போட்டிங்களா அது பேர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ தண்ணி வேணும் போட்டுட்டு இதை நல்லா கொதிக்கணும். ஸோ கொதித்து இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நீங்கள் காய்கறி போடலாம். பொட்டேட்டோ, கேரட், முள்ளங்கிழங்கு போடுங்க. வெண்டிக்காய் எது லேட்டாக வேவுமோ, டேக் டைம் டு குக்னா நீங்கள் இதை போட்டுடணும். ஓகே, ஸோ இது நல்லா கொதித்து இது கொஞ்சம் வந்துட்டோன்னே நம்ம கத்திரிக்காவை பாய்க்கலாம். ஓகே, இந்த டைமில் இந்த ரொம்ப பிக்காட்டாக எனக்கு வேணாம், எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். ஏன்னா லேட்டு நான் காராமணி வேறு போடுவேன், அது ஒன்றும் பிக்காட்டாகிரும். ஓகே, ஸோ யாருக்கு காராமணி பிடிக்கலன்னா அது யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, சால்ட் டேஸ்ட் பண்ணிக்கிங்க, ஏன்னா லேட்டு நீங்கள் புளி ஊற்றணும். ஓகே, இப்போ நான் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, முருங்கைக்காய் இல்லாதவங்க யூஸ் பண்ணாதீங்க. இது பேலன்ஸ், நான் பிரிக்ஃபீல்ட்ஸில் வாங்கினேன், இது பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை பாய்க்கிறேன். ஸோ இப்போ நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம புளி ஊற்ற போகிறோம். ஓகே, நான் இந்த புளி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த புளி போட்டுருங்க. இது இந்த வீடியோவில் அட்மின் ஃபிலிம் பண்ணலை, அதனால் இந்த டைமில் நீங்கள் புளி போட்டுடலாம். போட்டுட்டு நான் வெண்டிக்காவை போடுறேன், ஏன்னா வெண்டிக்காய் சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வெண்டிக்காய் போடலாம். ஓகே, ஸோ இதே டைமில் கூட நீங்கள் இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா இப்போ கட் ஆகிடுச்சு. ஸோ காராமணி யூஸ் பண்ணலாம், ஏன்னா காராமணி போட்டு முடிஞ்சு காராமணி குக் பண்ணிடுங்க கைஸ். ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிடுங்க. ஸோ நான் காராமணி போட்டுட்டோன்னே இந்த கறி ஒன்றும் பக்கட் ஆகிரும். லாஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள் கறியோட பக்கட் எப்படி இருக்குது, ஏன்னா பால் வேறு ஊற்ற போகிறோம் நம்ம. ஸோ நம்ம இதில் உப்பு, புளி பாய்ச்சிருக்கோம் அண்ட் சந்தான். ஓகே, ஸோ யார் சீசனிங் பாய்க்காதவங்க நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் சுகர், வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா மஷ்ரூம் சீசனிங் யூஸ் பண்ணுங்கள். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க மஷ்ரூம் சீசனிங் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் லேசாக சீனி போடுவேன். அந்த சந்தானுக்கு மாரி ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இந்த டைம் கொதிக்கிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ பக்காட்டாக இருக்குன்னு. ஸோ ரெடி. தேங்க்யூ.